நம்ம முன்னாடி தான் இங்கே இருக்கும், அங்கே போய் போட்டுக்கலாம். இப்படி போய் அப்படி போட்டுக்கலாம். போடலாமா தெரியுமா? பார்த்துங்க, சரி நான் இறங்கிக்கிறேன். ஏழு அவருக்கு பார்த்து அவர் பார்த்து ஓகே. நீங்கள் யாருக்கு பர்த்டே இருக்குன்னா எனக்கு தெரியாது. ஆக்சுவலி 2 நாள் முன்னாடி கால் பண்ணாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். ஸோ எங்கள் ஃப்ரெண்டோட சாரி இம்பார்ட்டன்ட் பர்சனோட பர்த்டே இன்னைக்கு. என்ன நாள்? மச்சானுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ அதனால் வந்து மேக்ஸுக்கு வந்துடுவோம். கேக் வாங்கிட்டு போயிடலாமா மேக்ஸுக்கு? செகண்ட் ஃப்ளோர் இந்த ஃப்ளோர் போய் கேக் வாங்கி நம்ம எத்தனை மணி தரமா போனோம்? 12 மணிக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப என்ன கொடுங்க, அப்பதான் ட்ரீட் பண்ணி இருக்கா. போயிட்டு இதை ட்ரெஸ் எடுத்துட்டு 12 மணி வரைக்கும் ரோட்ல சுத்த சொல்றேன். அதுக்குதான் நீ இருக்கல. அப்புறம் தான் சைஸு டிஷர்ட்டா ஷர்ட்டா? ஷர்ட் வந்து ரெட் கலர், டிஷர்ட் வந்து நம்ம இஷ்டம் தான். ஆனால் காலை வச்சிருக்கேன். ரைட்டு. ஃபோட்டோ எடுத்து அனுப்ப உங்களுக்கு. ஆமாம்ல. சரி என்ன ஷர்ட் பார்க்கலாம்? ரெட் கலருன்ட்டாங்க. ரெட் கலர் பார்த்துரு, சைஸ் பார்த்துக்கோ. மொத்தமாக ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டு அங்கே செட் ஆகலான்னு போகிறாங்க. டிசைன் எப்படி ஒன்றுதான் இருக்கும். நம்ம ஜெயச்சந்திரனில் வந்துருக்காங்க. என்ன சைஸ்னு தெரியல. இது ஃபோட்டோ எடுத்து அப்படியே இது ஆன் பண்ண வேண்டாம். உன் ஃபோனில் ரெட் கலராகவே தெரிலடா. அதெல்லாம் அப்படி தான். அது துபாய் ஒரு ஃபோன். அதை அப்படியே அனுப்பிச்சி விட்ருவேன். நல்லா வேணாம், ஒரே மாடல் தான். ஆமாம் ஆமாம். சரி நம்ம டிஷர்ட் முதல்ல எடுத்துடலாம் பேசாமல். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேளு. ஆன்லைனே வரல, ஃபோன் பண்ண. ஆன்லைனில் வரலையா? இவங்க எப்போ சொல்லிட்டு நம்ம எப்போ எடுக்கிறது? வந்தோமா எடுத்தோமான்னு. அவங்க ரெட் கலர் சொல்லிட்டாங்க. ஆனால் ரெட் கலரில் வேறு டிசைன் இல்லையே, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அவர் வீட்டில் நிறைய ரெட் கலர் இருக்கான். ஆனால் இவர் ஃபேவரட் கலர் சொல்லிட்டு அதையே எடுக்கலான்றாங்க. என்ன பண்ணலாம்? அதே தான் எடுத்துன்னு போகணும். அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் செய்யணும். நம்ம ஒன்று டிசைன் இல்லைல்ல, இல்லைன்னா அது நாம என்ன பண்ண முடியும்? சரி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க எதாவது சொல்கிறாங்களான்னு. இதுதான் இருக்குது, இதுவும் அது ஒரே மாடல். இது ரெண்டும் ஒன்று தான். வை நம்மளாம் போனால் கலக்கலராக ஜெயச்சந்திரில் எடுப்போம். இது கூட நல்லாயிருக்கு. அதனால லைஃப்பில் நான் ப்ரோ வேறு எங்கே ப்ரோ ரெட் கலர்? அது ஒன்று தான் இருக்கு. டிசைன் வச்சு தான் வேணுமா? அதுலேயே செக்குலேயே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி. ரெட் கலரில் சைஸா? 42 தான் சைஸு. ஆனால் கொஞ்சம் செக்குடு இருக்கிற மாதிரி இல்லை, வேறு தான் இருக்காங்க. பாக்ஸ் பெரிய பாக்ஸ். கேட்ட சைஸ்க்கு அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி சொல்றீங்களா ப்ரோ? பாக்ஸ் டைப்பில்? அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளைங் மிஷினில் இருக்கும் ப்ரோ. ஃப்ளைங் கதிர எந்த பக்கம்? கதிர இல்லை, எந்த கலர் எடுக்கலாம் உங்கள் இஷ்டம் தான். அவர் வந்து கொஞ்சம் பிளாக் ஃபோட்டோ பண்ணுறாரு. இதுதான் ஓகே. அவருக்கு எந்த கலர் எத்தனை நல்லாயிருக்கும்? அவங்க ரெட்டுன்னு சொல்லிட்டாங்க. ரெட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அது இல்லை, இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஓகே சொல்லிட்டாங்களா? அது எப்படி வேறு எதுவும் இருக்கான்னு கேட்குறாங்க. ஓ வேறு அப்படி கேட்குறாங்களா? வேறு இல்லையே. ஃபோன் போட்டா இல்லை வெயிட் பண்ண. இது ஃப்ளைங் மிஷின் எதாவது இருக்குன்னாரு. நான் கேட்பேன். அது ஓகேவா ப்ரோ? ரெட் கலர் ஷர்ட் போதும் ப்ரோ, செக்குடு மாதிரி. அங்கே கேட்டால் ப்ளைனாக இருக்குது. நாங்கள் வேறு செக்கு எப்படி? நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டேன்.
ஆஃப் இருக்கா ஃபுல் ஹேண்ட் எடுத்துருவாங்க 42 தானே சைஸ் கேட்டா? ஆனால் ப்ளைனாக இருக்கு. இது 42 கிடையாதுடா. ஃபுல் ஹேண்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஏ அது இல்லைடா சும்மா. ஏ எனக்கே ஏற்ற மாதிரி இது. இந்த மாதிரி சொல்லி பாரு, இந்த பூ போட்டது இந்த மாதிரி. இந்த மாதிரியா? ஆ இதில் ஃபுல் ஹேண்ட் இருக்காங்க. கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுங்களா? ஓப்பன் பண்ண அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு அவங்க ஓகே சொல்லிட்டோம். இந்த ரெட்டு கூட இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புவார். இந்த ரெட்டு அது மெரூன் மாதிரி இருக்கடா. 2-3 கலர் நல்லா. சரிக்கா. இல்லை இதோ இந்த டிசைன் பார்த்தோம், இது ஓகே தான். இந்த இல்லை ஃபுல் இந்த ரெட்டு ஓகேவா? இது நல்லா இருக்கா? ஓ என்கிட்ட கேட்குறீங்களா? இது ரொம்ப எங்கே இருக்கா தெரியும். இந்த இது வந்து ஃபுல் ரெட்டாக வரும். பாக்ஸாக வரும். மிக்ஸ்டு ரெட்டாக வரும். இல்லைன்னா பிளெயின் ரெட்டும் இருக்குது. இது வந்து ரெட்டு, இது ரெட்டு வித் மெரூன் மாதிரி இருக்கும். அந்த டபுள் ஷேட் இருக்காதுல்ல? ஓகே இது பேக் பண்ணுங்க. சைஸ் பாரு. இருக்கு, நான் பார்த்துக்கிறேங்க. இது 42. அப்படியே டிஷர்ட் இங்கே இருக்கு. உங்களுக்கு டிசைன் எது சார், என்ன கலர் வேணும் சொன்னீங்கன்னா நான் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ரெட் எல்லோ தான் போடுறாரா? இது வெளியில போடுற மாதிரி எடுத்துக்கோடா, கொஞ்சம் வெளியில போடுற மாதிரி. ஏன்னா அது அவுட்டிங் எல்லாம் ஷோப்பிங் போடும். அது ஞாபகம் இருந்தாதான் ரெட் டிஷர்ட் எல்லாம் வாங்குவேன். நான் வாங்கவே மாட்டேன். அந்த ஷர்ட் சைஸ் அந்த இப்போ நம்ம எடுத்தாலும் ஒரு ஷர்ட் அதோட சைஸ் வந்து இப்போ நம்ம லாஸ்ட் எடுத்துக்கு வந்து ஸ்மால் தான் இருக்காங்க. ப்ளூ கலர் தான் ஒரு பீஸ் தான் இருக்கா. 42 இல்லைன்ட்டாரு. 40 இது ஸ்மால். இது 39 இது கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குங்க. டைட்டாக இருக்குங்க. இதெல்லாம் சைஸ் இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் காட்டுங்க ஷேப்ல. இது இந்த மாதிரியா? அதெல்லாம் வேண்டாம்டா. சிக்கு சிக்குன்னு ஓடுவாங்க. இந்த பார்ட்டி வேர் மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஆஃபீஸ் போடுறாங்க. இயர்லி ஒன்ஸ் இதெல்லாம் போட முடியும். இல்லை இந்த ஃபுல் ப்ளூ இருக்கு. கொஞ்சம் அந்த செக் மாடல் நல்லா இருக்கு. இந்த எல்லோ நல்லா இருக்கு. இப்போ நம்ம எடுத்துச்சில்ல அதோட க்ளோத் நல்லா இருக்கா? ஓபன் பண்ணது அப்படியே கேட்டேன். 42 40 இருக்கு. இருக்கு. அவர் அயர்ன் பண்ணா நல்லா இருக்கு. காட்டன் இது ஃபுல்லா. கிளாத் நல்லா இருக்கு. கிளாத் நல்லா இருக்கு. ஆனால் காட்டன் ஃபுல்லா. இதுதான் நல்லா இருக்கும். இது வந்து பிளைனா டீசெண்டா இருக்கும். இது எடுத்துக்கலாம். சரி ஓகே. இது பார்க்கலாம். 40 இருக்கு. 40 தான். 40 தானா? இதையும் இதே 40 தான். இதே 40. சரி ஓகே. இது பேக் பண்ணுறேன். நாங்கள் டிஷர்ட் பார்க்கலாம். ஒரு வழியாக ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஒரு டிஷர்ட்டு அப்புறம் வேறு என்ன யாரும் கத்தினா இங்கே வந்து போட அப்படிக்கா. இந்த கிரே கலர் ஷர்ட்டு, தென் இன்னும் 2 டிஷர்ட் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. ஸோ இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போயிட்டு கேக் வாங்கிட்டு டைம் ஆகுது கதிர டைம் ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆகிடுச்சு.
அப்படின்னா கேக் வாங்கவே டைம் ஆகிடும். ஓகே இருக்காங்க. ஓகே தேங்க்ஸ். அது வேற இடத்துல ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரி அப்போ எல்லாமே பேக் பண்ணி 2 டிஷர்ட் தான் கொடுத்தா சாவரி வாங்க. 3 கொடுத்தனேடா இப்போ கொண்டாத்துக்கு முன்னாடி. 2 கொடுக்குற வரைக்கும் தான் அவங்ககிட்ட இருந்தேன். இந்த இது ஒன்றா அதான் 3 கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி நான் 2 கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி மொத்தம் 2 டிஷர்ட் கொடுத்தேன். மாதிரி இது 2 தான் கொடுத்தேன். 2 தான் கொடுத்தீங்க ப்ரோ என்கிட்ட. ட்ரெஸ் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து போயிட்டு கேக் வாங்கிட்டு போயிட்டு முடிஞ்சா ஒரு கிஃப்ட் வாங்கணும். சர்ப்ரைஸ் பண்ணிட்டு நீங்களாம் கூப்பிட்டாலும் வர மாட்டீங்க. ஆஃபீஸ் விட்டா வாரத்தில் கூப்பிட்டா வேலைக்கு ஆகுதுன்னா ப்ளேடு போட்டுனே இருக்கான் ஆள் கூட. அவன் வந்து கேட்காந்து 716 தான் அப்படின்னா போயிடலாம். கிஃப்ட் வாங்கிட்டு கிளம்பலாம். 6 மணிக்கு மேலே ஆச்சு. கொடியை கழட்டிடுவோம். 6 மணி வரைக்கும் அந்த கொடி போட்டு. ஆமாண்டா. இது ஆஃப் மட்டும் திரும்ப ஒன் டைம் சொல்லிருங்க. நல்லாயிருக்கும். ஆஃப் மட்டும் ஒன் டைம் திரும்ப. ஓகே சார். இப்போ எப்படின்னா உங்கள் பில் அமௌண்ட் இல்லாமல் நீங்கள் 4 பே பண்ணுறீங்க. இப்போ இதிலே 250 கம்மியாகிடுது. 250 கம்மியாகிடும். பேலன்ஸ் 250 இருக்குல்ல, ஆமாம். அதுக்கு 2 கூப்பன் கொடுத்துரும். 250 2 கூப்பன் வரும். 2 வவுச்சர் மீன். எப்படின்னா அது 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 4லேருந்து 60 நாளுக்குள்ள மினிமம் நீங்கள் 999 பண்ணால் 750 பே பண்ணுவீங்க. செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்டு ஸ்டார்ட் ஆகும். தேர்டுக்கும் நீங்கள் மினிமம் வந்து 999 பண்ணணும். 61 நாள்லேருந்து 120 நாளுக்குள்ள 2 மாதம் 2 மாதம். இதில் 250 கம்மியாயிடும். இதில் அடிஷ்னல் பெனிஃபிட்னா உங்களுக்கு இந்த பர்த்டே மந்த், உங்கள் பர்த்டே மந்த் இப்போ கொடுத்தீங்கல்ல, அந்த மந்த்தில் 200 ஷாப் பண்ணி 10% கிடைக்கும் ஓவரால் பில் வேலையிலேருந்து. ப்ளஸ் உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட பர்த்டே மந்த் அது உங்களுக்கு வரும். ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரும். நீங்கள் தான் ஆட் பண்ணணும். அது இல்லாமல் சேலுங்கிறது 2 தடவை போகும். ஜூன் டிசம்பர் மந்த். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் டைமில் உங்களுக்கு அடிஷ்னலாக 10% கிடைக்கும் ஓவரால் பில் வேலையிலேருந்து வரும். ஈவன் நீங்கள் ஆஃபர் ப்ராடக்ட் எடுத்தினாலும் வரும் 10%. ஓகே. இது ரெண்டுமே 1 இயருக்கு டைம். இது மட்டும் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி 3 months 3 months ஒன்ஸ் வந்து பண்ணலாம். 2 months ஒன்ஸ். மேக்ஸ் லைட் எனக்கு 4 டபுள் பண்ணால் 2 அதில் நீங்கள் பண்ணிக்கிறியா? ஏன் எடுத்தால் பிராண்டட் எடுக்க மாட்டேன். நான் எங்கள் திருப்பூரில் கூட வந்ததே பெரிய விஷயம். நான் இது எடுத்து சரி காலை நீ அப்படியே பேக் வாங்கிக்கிறா. அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஸ்டாப்பு கேக் வாங்கணும். போயிட்டு சர்ப்ரைஸ் வேறு என்ன பண்ணலாம்? கிஃப்ட் எதாவது வாங்கலாமா? நான் போகிற வரல. இல்லை அவங்க சொந்த கிஃப்டே இதுதான். அவ்வளோதானா? சரி ஓகேவா. சரி பார்க்கலாமா? அது ஃபைனல் டெக்ஸ்டேஷன் மாதிரி அந்த பைப் கரெக்டாக ஒரு தள்ள வந்து விழுதா என்ன பண்ணுவேன்? என்னடா பாரா கரெக்டாக எடுத்துகிட்டு போயின்னு இருக்கா. பைப்பை ஸ்லோ பண்ணிக்கோ. எடுத்துட்டு நான் உங்கள் பைப் நான் அப்படியே ஜம்ப்பு தான் இந்த பக்கமா எதிரி குடிச்சு வீட்டுக்கு போயிட வேண்டியதா. நான் பைக்கு தான் ஏதாவது ஆகும். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கே போய்க்கலாமா? எடுத்தாச்சு அவ்வளோதான். ஜஸ்ட் மிஸ். எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா? நீ சாப்பிட்டு வளர்ந்துதான் இருக்கு. பக்கையே போய் சொல்றாடா. இது சாப்பிட்றா, ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றா, அப்பதான் நல்லா இருக்கும். ஐஸ்கிரீம் அப்படியே சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. பர்த்டே கிஃப்ட் ஏதாவது சார் ஃபோட்டோ ஃப்ரேம் தானே அவங்க வாங்கிருக்கேன். சரி ஃபேன்சி ஸ்டோரில் பார்த்தோம் பர்த்டே கிஃப்ட்டாக ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை நீங்கள் அப்படி பண்ணி தர முடியுமா? என்ன சைஸ் என்ன படத்துலையா? அது வேற இது வேற. இது வந்து அந்த ஒரிஜினல் போட்டிருக்காரு 1929 கேமரா வந்து
கடைசியாக வந்துட்டு அந்த ஃபோட்டோ காப்பி ரெடி பண்ணிட்டேன். ஃபோட்டோ நல்லா தான் வந்துருக்கு. எஸ்பெஷலி வந்து ரெமிடியில் போட்டு எடுத்து எடிட் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாம் ஒரு ஐடியா. அதுவும் பண்ணியாச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் போய் அந்த கலர் வாங்கணும். பார்த்து போயிட்டு ஃபஸ்ட்டு 10 ஃப்ரேம் வந்து கடையை மூட்டானுங்க. அதனால் நான் போயிட்டு 2 கடையை மாற்றிட்டு 3ஆவது கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் வைக்கணும். சவுண்ட் பை ஃபைவ்ல தந்திருக்காங்க. இதுதான் வாங்கிட்டேன். கிஃப்ட் பேக்கிங் சொன்னியா? கிஃப்ட் பேக்கிங் சொல்லிட்டேன். ஃபோட்டோ வச்சு எடுத்துருந்தா அங்கே இல்லை அங்கே இன்னொன்று இருக்கான். நீ பார்த்துட்டே உங்களுக்கு எது ஓகே சொல்லுதோ அதை பேக் பண்ணுவோம். நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோட்டோ ரைட் ஆகும் மெம்பர்ஸ் இருக்கா நல்ல வேலை அதில் ஆப்பில் போட்டு எடிட் பண்ணாலும் கொஞ்சம் கிளியராக தெரியுது. ஃபோட்டோ ஃபோட்டோ கடை இருக்கு. இந்த ஒரு வேறு கடை இல்லை, 1-2 கடை தான் இருக்குது. கட் பண்ணிடலாமா? லெஃப்டில் எப்படியும் கை தான் இருக்குது ஒன்றும். லெஃப்டில் கட் பண்ணேன். ரைட்லேயே பரவாயில்ல, நல்லா இருக்கு. போதும் கரெக்டாக இருக்கு. அவள் தான் இதுக்கு மேலே அது கரெக்டாக இருக்கு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கு. அப்படியே கவரில் போட்டு பேக் பண்ணுறேன். கிஃப்ட்டை வாங்கி வச்சா நெக்ஸ்ட்டு கேக்கை வாங்கிட்டு பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். சீக்கிரம் வாங்க கதிரே, டைம் ஆச்சு. சீக்கிரம் வாங்கலாம். நாங்களே போட்டுக்க வேண்டியது. அதெல்லாம் அவங்க கேட்டாங்க என்ன போகிறதுன்னு. நீ உங்க இஷ்டம் ஏதாவது போட்டுக்கிட்டாங்க. சரி நம்ம கையில் ஒரு பாட்டுச்சு அவ்வளோ போட்டு சொல்கிறேன். இப்போ பேக் பண்ணி கொடுத்துரு. யாரா அது இல்லைறது இப்போ அந்த கேக்கை பத்திரமா சும்மா அங்கே போய் சார் அதை நான் பேக் பண்ணுறதுக்கு நீ வேறு 2-3 கடையை தேடி அப்புறம் டைமிங் மிஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கடையில் தான் 10 மணிக்கு வாங்கிக்கோ அப்படின்னாங்களா. சரி இந்த வாங்கிக்கோ. லைட் ஆஃப் பண்ணுறேன். வெளில லைட் ஆஃப் பண்ணுறேன். வெயிங்க 3 இடத்துல வையா. இன்னும் எத்தனை கேட்டில் இருக்கு அத்தனை கேட்டில் வை. அவன் கேண்டில் போடுறான். 10 கேண்டில் இல்லை. சரி அதை 3 கொடு. ஃபஸ்ட்டு கேக் ஃபோட்டோ எடுத்துட்டியா? எடுத்தாச்சு. நீ வைக்கலாம். இது எங்கே கேட்கணும்னு பார்க்குறேன். 1 2 3 வச்சிடலாம். 1 2 3 இப்படி போயிடு. ஹலோ எங்க இருக்க? 5 ஸ்டார். ஓகே ஓகே. கேக் வாங்கி செக் பண்ணி தான் வாங்கல. வெளியும் சொல்றேன். எப்படி அது ஆமா அது சாப்பிட கூட செய்யாது. ஜெசி நீயே பண்ணி ஹாப்பி சாப்பிட அப்படியே அது எத்தனை ரெக்கார்ட் இருக்கு. ரூபிக்கு கொஞ்சம் அது சாக்லேட். அது கட் பண்ணி காசு என்கிட்ட கொடுத்துக்கலாமே. உங்களுக்கு கிஃப்ட் பிரி அதை தான் நான் அப்பயே சொன்னேன். அண்ணன் கொடுன்ட்டு
மாட்டான்ப்பா இவன் பெரியவன் அண்ணா கூட அனுப்ப மாட்டானா ஆமா அட மாட்டேன் வாங்கி முடியல அழகா மெதுவா எடுமா திடீர்னு மைத்தா அப்படியே விட்டுரு அப்படியே நீ வெயிட் பாப்பி ஏண்ணா ஆ ஓகே என்ன லைட் எரியல எரியலாம் நைட் செட்டிங்கா அவ்வளோ பர்த்டேக்கு போய் செட் பண்ணிட்டேன் இதை முதல்ல செட் பண்ணிருக்கல எங்க செட் பண்ணுறதா கட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஏய் உட்கார்ந்து தள்ள இருக்காங்க ஏ போடா அது அவனுடைய கால் ஓகே ஆல் த பர்த்டே சர்ப்ரைஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அண்ட் தென் இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புவோம். முக்கியமாக காரணம் இவன் கதிர் இல்லாமல் இந்த சர்ப்ரைஸ் முடிஞ்சிருக்காது. என்ன கதிர அப்படி தானே? என் மூஞ்சி பார்க்கணுமாடா கம்மி ஓகே உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் டேக் கேர் பீஸ் ஆஃப் பாய்.